Hello everyone. So RRB கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன் கண்ட்ரோல் எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேயே நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த செஷனில் நம்ம மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயரோட அந்த பேப்பரில் மேக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம எடுத்து குரூப் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஓகேங்களா? ஃபைன். கொஷின் பார்க்கலாமா? Dealer buys 2 articles X and Y for ₹500 each. He marks each of them at the same price. He sells X by giving 2 successive discounts of 31% and 25% and still earns 328 as a profit. If he sells Y at a single discount of ₹61, okay, at a single discount of 61%, what is the profit percentage on Y? What is the profit percentage on Y? ஸோ இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷனு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இன்னொருத்துக்கு வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழில் ரெடி பார்த்துடலாம். ஒரு வியாபாரி எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய 2 பொருட்களை தலா ₹500 வாங்குகிறார். அவர் அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரே விலையை குறித்த விலையாக மார்க்கெட் பிரைஸ் நிர்ணயிக்கிறார். அவர் எக்ஸை 31% மற்றும் 25% ஆக 2 தொடர் தள்ளுபடிகளை அளித்துவிட்டு ₹328 லாபமாக பெறுகிறார். அவர் ஒய்யை 61% என்ற ஒரே தள்ளுபடியில் விற்றால் ஒய் மீதான லாப சதவீதம் என்ன? ஒய் மீதான லாப சதவீதம் என்ன? ஓகேங்களா? ஸோ அப்போது வாங்கும் போது 2 ப்ராடக்டாக சேம் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட்டு டிஸ்கவுண்ட்டும் வேறு கொடுக்குறாங்க, செல்லிங் ப்ரைஸும் வேறு செல் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு வேறு தான் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கலாமா? ஸோ ரெண்டுமே வந்து 500 ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை விற்கும் போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை விற்கும் போது எக்ஸை விற்கும் போது எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 328. ஸோ அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 828 இருக்கும். கரெக்டாக? ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வில் பி ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ எக்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, எக்ஸை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 828. இந்த 828 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும் போது 500 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணும்போது எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அந்த மார்க் ப்ரைஸ் பார்த்துக்கலாமா? ஸோ மார்க் பண்ணும்போது எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ 100 + X. ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியல. இப்போதைக்கு 100ன்னு போட்டுக்கலாம். 100 + Xன்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ன்றதா மார்க் பர்சன்டேஜ். மார்க்டு பர்சன்டேஜ் அப்படின்றது மார்க் ப்ரைஸ் பர்சன்டேஜ்ன்றது எக்ஸ் தான். ஒன்று. நெக்ஸ்ட் பார்க்கும்போது he sells by giving 2 successive discounts. ஒன்று 31%, இன்னொன்று 25%. ஸோ 31னா இங்கே 40, இங்கே 60. அதுக்கப்புறம் 25 கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கி வந்து 75. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்றது கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்றது கிடச்சிரும். ஸோ இது பார்க்கலாம் இல்லையா? இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 69 8ஆல் போகுமா? 9 இன்ட்டு எவ்வளோ வந்துடும்? 9 2s are 8. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சரி வேறு ஏதாவது சின்னதில் பார்க்கலாமா? 8 + 8 16 17 18 3 டேபிளில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 2s are 6, 3 3s are 9. இங்கே 3 2s are 6, 3 7s are 21, 3 6 are 18. ஸோ 276 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? 23 46, 23 1s are 23, 22 2s are 46. அதுக்கப்புறம் 3 வந்துச்சு அப்படின்னா 3 4s are 12. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் அடிபட்டுருச்சா? வேறு எதுவும் இல்லை இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது 100 + X இதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். பாக்கி இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 4 கீழே இருக்கக்கூடிய இந்த 5யும் 100யும் கேன்சல் பண்ணிக்கலாம். 20. ஸோ கீழே இருக்கக்கூடிய 20 × 4 வந்துடும். 20 × 4 வந்துடும். ஸோ 4 4s are 16, 16 2s are 32. ஸோ 320 தான் 100 + X இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 220. எவ்வளோ மார்க்கப் பண்ணியிருக்காங்க? 220% மார்க்கப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மார்க்கப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ் பர்சன்டேஜ்னு இருக்கு இல்லையா? எவ்வளோ மார்க்கப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 220% மார்க்கப் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு இப்போ கொண்டு போய் ஒய்க்கு அப்ளை பண்ணணும். ஒய்க்கு அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒய்ன்னு வரும்போது ஒய்யுமே அதே 220% மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 61 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 61 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதோட ப்ராஃபிட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். இஃப் he sells y at a single discount of 61%, single discount of 61%. ஸோ அப்போ ஒய்க்கு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபார் ஒய் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? அதே 500 தான் வாங்கியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் 500.
அதுக்கப்புறம் மார்க்கப் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது 220 இருக்குது. ஸோ 100 220 சேர்த்திங்க அப்படின்னா 320 320 by 100 இன்டூ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒய்க்கு 61% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 61 அப்படின்னா பாக்கி எவ்வளோ இருக்கும் 70 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஒய்யோட செல்லிங் ப்ரைஸு இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற ஒரு 0 இங்கே இருக்கிற ஒரு 0 கேன்சல் ஆகும். இங்கே 5 2s are 10, இங்கே 2 16s are 39. ஸோ 39 into 60. ஸோ இது எப்படி போட்டுக்கலாம் 40 into 60 போட்டு திருப்பி போடலாமா? அதாவது 16 into 40 64, 16 into 4 64, மைனஸ் ஒரு 16 போட்டுக்கலாமா? மைனஸ் ஒரு 16. ஓகேங்களா, ஸோ 10 minus 6 4, இங்கே 3 minus 1 2, இங்கே 624. ஸோ 500 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 624 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 624, காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 500. ஸோ the profit will be எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 124. the profit will be 124. ஸோ அவங்க கேட்குறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5 2s are 10, கேரி ஓவர் 2, 5 4s are 20, கேரி ஓவர் 4, 5 8s are 40. ஸோ 24.5%, சாரி 24.8% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 24.8% தான் இந்த கொஷனுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ கொஷின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் லென்த்து 2 ஸ்டெப்பு போடுற மாதிரி இருக்குது. ஸோ கேல்குலேஷன் தான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட டேட்டாஸை யூஸ் பண்ணி மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிக்கணும், மார்க்கப் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒய்யோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட டேட்டாஸ் வச்சுட்டு மார்க் ப்ரைஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒய்யோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக தான் இருக்கும், ப்ராஃபிட்டில் தான் முடியும், அவங்களே ப்ராஃபிட் தான் சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேங்களா, ஃபைன். ஸோ விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கேன்றது தெரியுது. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து மார்க் ப்ரைஸ் போகிறேன், மார்க் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக செல்லிங் ப்ரைஸு, மார்க் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் போக செல்லிங் ப்ரைஸ். ஸோ இங்கே நான் செல்லிங் ப்ரைஸோட ஈக்குவேட் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் இங்கேயும் ஃபுல்லாக செல்லிங் ப்ரைஸ் தான், செல்லிங் ப்ரைஸோட ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட், the following data pertaining to the number of insects per plant, find the median number of insects per plant. ஓகேங்களா, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்துச்சு. அதாவது ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், மிக்சர் அலிகேஷன், அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மேக்ஸ், அட்வான்ஸில் இது வரைக்கும் மென்சுரேஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸு, ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா? ஃபைன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா இருக்குது. இங்கே கேட்குறது மீடியன். ஓகே, இங்கே கேட்குறது மீடியன். ஃபைன். ஸோ மீடியன் வந்து உங்களுக்கு இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை முதல்ல எழுதிக்கலாமா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ வரும்னு பார்க்கலாமா? ஸோ 5 + 3 8, யா, ஸோ 5 + 3 8, 8 + 1 9, 9 + 6 25, 25 + 10 35, 35 இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, 3 + 1 4, 4 + 5 9, 9 + 6 15, 15 + 10 25, 25 + 13 வந்து உங்களுக்கு 25 + 10 35, 38, 38னா 47, 47 + 5 57, 57 + 3 60. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ்ன்னு போடும்போது மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 60. ஃபைன். இதில் மீடியன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அப்போது 60/2வா, நம்பர் ஆஃப் பிளான்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் 60. இது வந்து ஈவன் நம்பராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே n/2, நம்பர் ஆஃப் பிளான்ஸ் n தானே, n/2 அண்ட் n/2 + 1. ஓகேங்களா, n/2 அண்ட் n/2 + 1. ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய டேர்ம் தான் உங்களுக்கு மீடியனாக இருக்கும்.
இந்த மாதிரி குரூப்டு டேட்டாவில் உங்களுக்கு மீடியன் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக டேட்டாஸ்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது, அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்கேட்டர்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிடில் இருக்கிறத மீடியன் எடுத்துருப்பீங்க. அதுவே இந்த மாதிரி குரூப் டேட்டாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பீங்க. இங்கே நம்பர் ஆஃப் பிளான்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ கண்டுபிடிப்பீங்க, அது 60. அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா n/2க்கும் அண்ட் n/2 + 1th டேர்முக்கும் இடையில இருக்கிறதா உங்களுக்கு மீடியன் வேல்யூ அப்படின்னு எடுத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே n/2 60/2ன்றது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா? 60/2க்கு இன்பிட்வீனில் இருக்க வேல்யூ வருது 30. அதே மாதிரி 30 + 1 31. ஸோ அப்போ அந்த 30க்கும் 31க்கும் நம்மளுக்கு எந்த குரூப்பில் இருக்குது, எந்த குரூப்பில் இருக்கோ 5 இந்த குரூப்பில் இருக்கா இல்லை இந்த குரூப்பில் இருக்கா இல்லை இந்த குரூப்பில் இருக்கா இல்லை எந்த குரூப்பில் இருக்கான்னு பார்ப்போம். அந்த குரூப்போட நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் எவ்வளோன்னு எடுத்துப்போம். அதுதான் நம்மளுக்கு மீடியனாக இருக்கும். ஓகேங்களா? கேட்குறது நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் பர் பிளான்ட், அதில் மீடியன் கேட்குறாங்க. ஸோ மீடியன் பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். மீடியன் பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்கோ அதை நம்ம மீடியன் இன்செக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 30க்கும் 31க்கும் இடைப்பட்ட இருக்கிற அந்த கவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அந்த பிளான்ஸோட கவுண்ட் எந்த இன்செக்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அந்த இன்செக்ட்ஸை மீடியன் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து இது பண்ணி ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ 1 + 3 5, சாரி 1 + 3 4, 4 + 5 9, 9 + 6 15, 15 + 10 25, 25 + 13. ஓகேங்களா? 25 + 13. ஸோ 25 + 10 35, 35 + 1 3 38. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 25 வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு 38 அப்படின்னு வருது. ஸோ இந்த ரோவில் தான் ஓகேங்களா, அதாவது இந்த காலமில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியன் டேட்டாஸ் இருக்குது. நம்ம மீடியனோட டேட்டா எங்கே லை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் தான் லை ஆயிருக்கு. அப்போது இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு எவ்வளோ இன்செக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ மீடியன் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த காலம்ன்றதை கண்டுபிடிங்க, அந்த காலம்க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன டேட்டா இருக்குன்றது பாருங்கள். ஸோ எனக்கு வந்து மீடியன் டேட்டா சம்வேர் இங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக 25க்குள்ளே 30 இருக்காது, 25க்குள்ளே 31 இருக்காது. 25 தாண்டி பார்த்தீங்கன்னா 38, 30யும் இதுக்குள்ளே தான் இருந்தாகணும், 31 இதுக்குள்ளே தான் இருந்தாகணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த நம்பர் எங்கே கரஸ்பாண்ட் பண்ணுதுன்னா 6. ஸோ அவங்க கேட்குற நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸோட மீடியன் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸோட மீடியன் எவ்வளோ வேல்யூ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குரூப்டு டேட்டா அன்குரூப்டு டேட்டான்னு இருக்கு இல்லையா? ஸோ அன்குரூப்டு டேட்டான்னு வரும்போது நம்ம எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்கேட்டர்டாக இருக்கும் அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவோம், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் போகும்போது இருக்கிறதுலே மிடில், அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்க்கும்போது மிடில் டேர்மில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு மீடியன் டேட்டான்னு சொல்லுவோம். அதுவே இந்த மாதிரி குரூப்டு டேட்டாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு எடுப்பீங்க. ஓகே, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மீடியன் டேட்டா எந்த ரோவில் இருக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் எந்த காலம் இருக்கோ அந்த காலமோட நம்பர் தான் உங்களுக்கு மீடியன் டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே கேட்குற மீடியன் வந்து எதோட மீடியன், நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸோட மீடியன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் ரோவை பார்க்கும்போது எனக்கு இங்கே என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6. ஸோ அப்போ அந்த 6 தான் எனக்கு மீடியன் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஒரு செடியில் உள்ள பூச்சிகளின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு செடியில் உள்ள பூச்சிகளின் எண்ணிக்கையின் இடைநிலையை கண்டறியவும். மீடியன் அப்படின்றது இடைநிலை. ஓகே ஃபைன். ஸோ அப்போது என்ன ஐடியான்றது தெரியணும், இல்லை என்ன ஃபார்முலான்றது தெரியணும். ரெண்டுத்துல எது தெரிஞ்சாலும் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், an arithmetic progression has 42 as its first term, 60 as its last term and a total of 14 terms. Find the sum of these 14 terms. Find the sum of these 14 terms. ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 42, கடைசி உறுப்பு 60 மற்றும் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 14 ஆகும். இந்த 14 உறுப்புகளின் கூடுதல் என்ன? ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம் டாபிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஏபிஜிபி அப்படின்னால மியர் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸோட ஃபார்முலா என்னது, n/2 இன்டூ 2a + n - 1 இன்டூ d அப்படியும் போடலாம். இல்லை n/2 இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்மோட சம்மு இன்டூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைட் பை 2. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபார்முலா போயிடலாம். இல்லை லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா போயிடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஈக்குவல் டு n இருக்கிறதுல என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 14. ஸோ 14/2 இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 42, லாஸ்ட் டேர்ம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 60. அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணும்போது 6 + 4 1 102 இன்டூ 14 டிவைடட் பை 2. ஸோ 2 5 1 51 இன்டூ 14. ஸோ 500
4ல் முடிகிறது பாருங்க. இதுவே போதும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு 7 and 4ன்னு எடுத்து போட்டுக்கலாம். இருந்தாலும் கேல்குலேஷன் பார்ட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 14 into 51. ஸோ 4 into 1 4, இங்கே 1 into 1 1, 5 into 4 20. ஸோ இங்கே 1 வரும், 2 கேரி ஓவர், 5 into 1 5, 5 plus 2 7. ஸோ குயிக் மேக்ஸில் போடணும் அப்படின்னா இப்படியும் போடலாம். ஸோ 714. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஏபியோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த மோட். ஃபைண்ட் த மோட் ஃபார் த ஃபாலோயிங் செட் ஆஃப் டேட்டா ஆஃப் இன்கம் ஆஃப் 40 people. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு லீட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் இன்டிஜர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய இன்டிஜரை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்கமோட பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, இன்கம் என்னென்ன ரேஞ்சில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது எத்தனை பேருக்கு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 to 2000, 1200 வாங்குறவங்க 5 பேர் இருக்காங்க, 1200 to 1400 வாங்குறவங்க 8 பேர் இருக்காங்க, 1400 to 1600 வாங்க 15, 16 to 18 வாங்குறவங்க 100, 1600 to 1800 வாங்குறவங்க 7, 1800 to 2000 வாங்குறவங்க 5. ஓகேங்களா, தமிழ் ரொட்டி பார்த்துடலாமா. 40 பேரின் வருமானம் குறித்த பின்வரும் தரவு தொகுப்பிற்கான முகட்டை கண்டறியவும். ஓகேங்களா, ஸோ வருமானம் என்னென்ன இருக்குன்றது பார்த்துட்டோம், நபர்களின் எண்ணிக்கை என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ மோட் கேட்குறாங்க. ஸோ மோடோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது சால்வ் பண்ணுறது ஈஸி. மோடுன்றது உங்களுக்கு நார்மலாக நமக்கு என்ன தெரியும், மோஸ்ட் காமன்லி அக்கரிங் டேட்டா இல்லை மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் டேட்டா. ஒரு நம்பரை எத்தனை முறை அதிகமாக வந்திருக்கோ அதை நம்ம மோடில் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு 5ன்றது 4 தடவை வந்திருக்கு, 5 தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்திருக்குன்னா 5 தான் மோடு. ஓகேங்களா, 1 2 3 4 5 5 5 5 6 7 8 அப்படின்றதுங்க இருக்கிறதுல எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அது நம்மளுக்கு மோடில் வந்துடும். ஸோ 5 தான் அதிகமாக இருக்குன்னா 5 மோடு, 7 தான் அதிகமாக இருக்குன்னா 7 மோடு. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த கிளாசிஃபிகேட் இந்த குரூப் டேட்டாவில் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பீப்புள் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15. நம்பர் ஆஃப் பீப்புள் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ இந்த கிளாஸ் தான் என்னோட மோட் கிளாஸாக இருக்கும். இந்த கிளாஸ் தான் என்னோட மோட் கிளாஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுற கிளாஸ் எதுன்றது எடுத்துடலாம், அதில் அந்த மோட் வேல்யூ என்னன்றதை எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இருக்கிறதுலே நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமாக இருக்கிறது 15 தான். இவங்களிருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மோட் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இன்கம் தான் நம்ம மோடாக கேட்குறாங்க. மோடுன்றது என்ன கேட்குறாங்க, இங்கே என்ன டேர்மை மோடாக கேட்குறாங்க, இன்கம் தான் நம்மளுக்கு மோடாக கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே இன்கமோட மோடு தான். ஓகேங்களா, எதை பற்றி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ போன கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம், அந்த மீடியன் அது எதை பற்றி கேட்டிருந்தாங்க, நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸில் மீடியன் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் ரோ போயிட்டு அங்கே நம்ம மீடியன் சூஸ் பண்ணோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இன்கமோட மோட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்கம் பிராக்கெட்ல இருந்து தான் நம்ம மோட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம், இன்கம் கிளாஸ்ல இருந்து தான் மோட் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மோடோட ஃபார்முலா லோவர் ரேஞ்சு ப்ளஸ் current frequency minus previous frequency divided by 2 times of current frequency minus previous frequency minus next frequency into width. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே லோவஸ்ட் லிமிட்னு வரும்போது 1400 ப்ளஸ் கரண்ட் ஃப்ரீக்வன்சி என்னது, கரண்ட் ஃப்ரீக்வன்சி 15 மைனஸ் ப்ரீவியஸ் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குன்னா 8 டிவைடட் பை 2 times of current frequency, 2 times of current frequency வந்து 30 minus previous frequency 8 minus next frequency 7 into widthன்றது என்ன ரேஞ்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, 1400 minus 1600 200 தான் ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணலாமா. ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே இருக்கிற 1400 அப்படியே வரும், அடுத்ததில் எழுதிக்கிட்டுமா, இங்கே இருக்கக்கூடிய 1400 அப்படியே வரும், மோட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ இங்கே 15 minus 8 வந்து 7 அப்படின்னு வரும், டிவைடட் பை 8 minus 7, அதாவது -8 -7 -15, 30 minus 15 வந்து 15 வரும், 7/15 இன்டூ இங்கே 200, இங்கே 200. ஓகேவா, ஸோ சால்வ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அடிப்படாது, அதான் அவங்களே சொல்கிறாங்க நியரஸ்ட் டிஜிட்டாக எடுத்துக்கோங்க, லாஸ்ட் நியரஸ்ட் இன்டிஜராக எடுத்துக்கோங்கட்டு. ஸோ 5 3s are 15, இங்கே 5 4s are 20 எடுத்துருக்கோம். ஸோ 7 into 40 280. ஸோ 280 divided by 3, 280 divided by 3. ஸோ 3 9s are 27, 3 3s are 9, ஸோ 93 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 14 + 9 3 1493, 1493. அதாவது இது வந்து பாயிண்ட்ல உங்களுக்கு போகும், ஆனால் நியரஸ்ட் டிஜிட்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, நியரஸ்ட் டிஜிட்டா இன்டீஜரா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டீஜர்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் நியரஸ்ட் இன்டீஜர் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 1400 இதை சால்வ் பண்ணால் 93 பாயிண்ட் சம்திங் வருது, அந்த பாயிண்ட்டை விட்டுடலாம். ஸோ 114 ஃபாலோட் பை 00 + 93 வந்து 1493.
93. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு குரூப்டு டேட்டா அன்குரூப்டு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு பேசிக்கான டேர்ம்ஸ் அதோட ஃபார்முலாஸ் அதோட டெர்மினாலஜி என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதோட மீனிங் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், டெஃபினேஷன். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ்ன்னு வரும்போது எந்தெந்த ஃபார்முலாஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் முன்னாடி கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். எதை பற்றி கேட்குறாங்க, கேட்கறது வந்து மோடு எதோட மோடுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் மோட் கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்கம் கிளாஸை நம்ம பர்டைன் பண்ணி தான் அதை கரஸ்பாண்ட் பண்ணி தான் வேல்யூஸ் எடுக்க முடியும். அது போன கொஸ்டின் பார்க்கும்போது மீடியனில் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் அதில் மீடியன் கேட்டாங்க. ஃபைண்ட் த மீடியன் நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ் ரோலில் இருந்தால் நம்ம மீடியன் எதுன்றதை சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் கிளியராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின். At a health club 55% of the members are women and 45% of the members are men. If the average age of the men is 50 years and the average age of the women is 40 years, find the average age of all the members. Find the average age of all the members. இது ஆல்ரெடி பார்த்தது தான். அவங்க கேட்கும் போதே நிறைய டேர்ம்ஸ் வந்து இங்கே அந்த டேர்ம் நிறைய முறை கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆவரேஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் டாப்பிக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அண்ட் ஒரு யூனிட் 2 சப் யூனிட்டாக பிரியுது, மென் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிக்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். மிக்சர் கான்செப்டை டச் பண்ணி இருக்கக்கூடிய ஆவரேஜ் டாபிக் கொஸ்டின் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ மிக்சர் கான்செப்ட் டச் பண்ணியிருக்கு அப்படின்னாலே நம்ம அலிகேஷன் மெத்தட் அந்த பட்டர்ஃப்ளை மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த 5 பாக்ஸஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் சொன்னாலே அது. ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மென், இங்கே ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் விமன், இங்கே ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல், இங்கே நம்பர் ஆஃப் மென் ரேஷியோவில், இங்கே நம்பர் ஆஃப் விமன். இங்கே மென்னை பற்றி எழுதினா இங்கே மென்னோட கவுண்ட் தான் இருக்கணும், இங்கே விமனை பற்றி எழுதிங்கன்னா இங்கே விமனோட கவுண்ட் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஃபைன். அட் அ ஹெல்த் கிளப் 55% ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் விமன். ஸோ 55% விமன் சொல்லிட்டாங்க, இங்கே 55 போட்டுக்கலாம். இப்போ பாக்கி இருக்கக்கூடிய 45 யாராக இருப்பாங்க? மென்னாக தான் இருப்பாங்க. ஓகே. இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த மென் இஸ் 50 இயர்ஸ், மென்னோட ஆவரேஜ் 50 இயர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இஃப் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் விமன் இஸ் 40 இயர்ஸ், விமனோட ஆவரேஜ் வந்து 40 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குரூப்போட எல்லாரையும் கம்பைண்டாக இருக்கக்கூடிய குரூப்போட ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? 5 9s ஆர் 5 11s ஆர். ஸோ எடுக்கும்போது 9 × 5 450 ப்ளஸ் 11 × 4 440 divided by 9 plus 11 20. So 0 அடுத்து 5 plus 4 9, 4 plus 4 8 divided by 20. ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு 2 4s are 8, 2 4s are 8, கேரி ஒரு 1 இருக்கும், 44.5. ஸோ 44.5 தான் இந்த கொஸ்டின் கூட ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஆவரேஜ் டாபிக் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் ஆவரேஜ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் கேல்குலேஷன் லென்த்தியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இது மிக்சட் கான்செப்டை டச் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் சொல்லிட்டு நீங்கள் அலிகேஷன் மெத்தட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை மெத்தடில் சால்வ் பண்ணும்போது கேல்குலேஷன் பார்ட்டும் சிம்பிளாக இருக்கும், சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்துக்கூடிய டைமும் உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஓகேவா? தமிழ் ஒரு வாட்டி படிச்சுட்டுமா? ஒரு சுகாதார மையத்தில் 55% உறுப்பினர்கள் பெண்கள் மற்றும் 45% உறுப்பினர்கள் ஆண்கள். ஆண்களின் சராசரி வயது 50 ஆண்டுகள் மற்றும் பெண்களின் சராசரி வயது 40 ஆண்டுகள் எனில் அனைத்து உறுப்பினர்களின் சராசரி வயது என்ன? அனைத்து உறுப்பினர்களின் சராசரி வயது என்ன? ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது the following data shows the price of different items during the different years. Answer the given question based on this table. What is the average price of pulses from the years 1990 to 2010? ஸோ இது வந்து டிஐ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ டிஐ வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு. இதை கேட்குறது ஜஸ்ட் சிம்பிளாக ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த பல்சஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? தமிழோட பார்த்துடலாமா? பல்வேறு ஆண்டுகளின் வெவ்வேறு பொருட்களின் விலையை பின்வரும் அட்டவணை காட்டுகிறது. இந்த அட்டவணையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கவும். 1990 முதல் 2010 வரை. ஸோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆண்டுகளின் பருப்பு வகையின் சராசரி என்ன? பருப்புனா பல்சஸ், பருப்பு வகையின் சராசரி என்ன? ஸோ பருப்போட அதாவது பல்சஸோட டோட்டல் கவுண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பல்சஸோட ஆவரேஜ் என்னன்றது வந்துடும். ஓகேங்களா? பல்சஸோட ஆவரேஜ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பல்சஸ் இல்லைனா சம் ஆஃப் பல்சஸா? சம் ஆஃப் அந்த பல்ஸோட ப்ரொடக்ஷனா? என்னது? ப்ரைஸா? பல்ஸோட ப்ரைஸு, சம் ஆஃப் பல்சஸோட ப்ரைஸு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ்.
ஸோ பல்சஸை மட்டும் எடுத்துக்கணும், அதுக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன டேட்டா இருக்குன்னு பார்க்கணும். 2000, 2700, 3000 அந்த மாதிரி எடுத்து போடணும். கேல்குலேஷன் பார்ட் எடுத்ததில் போட்டுக்கணுமா? ஸோ 2000 இங்கே 2700 4700. ஸோ 4700 ப்ளஸ் 3000 7700 இதை அப்படியே விட்டுக்கிறேன். 7700 இங்கே 11700 இதை அப்படியே விட்டுக்கிறேன். 11700 இங்கே 11 + 6 17700. 17700 இப்படி தான் போடணும்னு அவசியம் கிடையாது, நான் இப்படி போடுறேன். ஓகேங்களா? பாக்கி இருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே 600 இருக்குது, இங்கே 400 இருக்குது. ஸோ 1000. அதுக்கப்புறம் பாக்கி வந்து இங்கே 650 இருக்குது, இங்கே 650 இருக்குது. ஸோ 0 5 6 + 7 13 789 இங்கே 1. ஸோ 19350. 1 2 3 4 5 வருஷமா? 1 2 3 4 5 வருஷம் கேட்குறாங்க. ஸோ 19350 divided by number of years பார்த்தோம் அப்படின்னா 5. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு 5 3s are 15, 5 8s are 40, 5 7s are 35 0. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் பர் 10 kgன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் பர் 10 kg. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை பர் 10, அதாவது ஒரு 10 நம்ம மாற்றிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக டிவைடட் பை 10 போடுங்க. ஓகேங்களா? ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு மொத்தமாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3870. ஆவரேஜ் ப்ரைஸ் ஃபார் 10 kg அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ரைஸை 10 கிலோ மாற்றிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது பர் கேஜி. 1 kg ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3870. 10 kg ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பல்சஸோடது 387. ஓகேங்களா? அவங்க என்ன யூனிட்டில் கேட்குறாங்களோ, என்ன கிலோ கணக்கில் கேட்குறாங்களோ அதோட ஆவரேஜ் ப்ரைஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அவங்க 10 கிலோன்னு கேட்டதுனால நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அவங்க 1 கிலோன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஆன்சர் அப்படியே அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படியே சொல்லியிருப்போம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், 2 taps can fill a tank in 3 hours and 48 hours respectively. A third tap can empty the filled cistern in 48 hours. Cistern அப்படின்றது tank. How long will it take to fill 2/3 of the empty cistern if all of them are opened together? If all of them are opened together. 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 3 மணி நேரம் மற்றும் 48 மணி நேரத்தில் நிரப்பக்கூடியவை. 3வது குழாய் ஒன்று நிரம்பிய அந்த தொட்டியை 48 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடியது. இம்மூன்று குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்டால் காலியாக உள்ள அந்த தொட்டியில் 3இல் 2 பங்கை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்லேயே உங்களுக்கு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அந்த பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் அது. இதுவும் அதே டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய அதே மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதாவது எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டேப் 1, டேப் 2, டேப் 3 இப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு லீக்கிங் டேப்பு, மிச்சம் இருக்கிறதுல ஃபில்லிங் டேப். ஸோ டைம் டேக்கன் என்ன சொல்கிறாங்க? டேப் 1க்கு 3 hours எடுத்துக்குது, டேப் 2க்கு 48 hours எடுத்துக்குது, டேப் 3க்கு உங்களுக்கு 48 hours எடுத்துக்குது. இது மைனஸ். ஸோ டோட்டல் ஒர்க்குன்றது என்னவாக இருக்கும்? இந்த டைம் டேக்கனோட எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இது 48ன்னு போட்டாச்சு. அப்போ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது டேப் 1க்கு 16 எஃபிஷியன்சி இருக்குது, டேப் 2க்கு 1 எஃபிஷியன்சி இருக்குது, டேப் 3க்கு -1 எஃபிஷியன்சி இருக்குது. இதுக்கு +16, இதுக்கு +1. ரெண்டுமே ஃபில்லிங் டேப்பாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எஃபிஷியன்சி வரும். லீக்கிங் டேப்பாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எஃபிஷியன்சி வரும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபில் 2/3 ஆஃப் த எம்டி சிஸ்டம். ஸோ மொத்தமாக டேங்க் வந்து 48 பார்ட் இருக்குது, அதில் 2/3 ஃபில் பண்ணுறதுக்கு இவங்க 3 பேருக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இவங்க 3 பேருக்கும் இஃப் ஆல் ஆஃப் தம் ஆர் ஓப்பன் டுகெதர் இவங்க 3 பேருக்கும் எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இது ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைம் டேக்கன். டோட்டல் ஒர்க் 48, அதில் 2/3 தான் கேட்குறாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சினா கம்பைன்ட் எஃபிஷியன்சி எழுதணும். 16 + 1 17, 17 - 1 16, total efficiency 16. So 16 போட்டாச்சு into time taken. So time taken வரும்போது 16 3s are 48, இங்க இருக்கிற 3 இங்க இருக்கிற 3 ஓட கேன்சல் ஆயிடும். So time taken will be equal to 2 hours. ஓகேங்களா? time taken will be equal to hours தானே கேட்குறாங்க. time taken will be equal to 2 hours. மொத்தமாக 2 நேரத்தில் அந்த 3 பைப்பை சேர்ந்து இயங்குச்சு அப்படின்னா இயங்குனாங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் அந்த டேங்க்கில் 2/3 ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். மெத்தட் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா குயிக்காக போட்டுடலாம். நெக்ஸ்ட், the pie chart shows percentage of students availing scholarship in a school. If the total strength of the school is rupees 3850 and the ratio of the students in the primary
to secondary to higher secondary is 5:4:2. Find the number of secondary students who availed the scholarship. ஓகேங்களா, இதுவும் டிஐ பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் தான், டேட்டா இன்டர்பிரேஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒரு வாட்டி தமிழில் பார்த்துடலாம். ஒரு பள்ளியில் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் சதவீதத்தை இந்த வட்ட வரைபடம் காட்டுகிறது. அப்பள்ளியின் மொத்த மாணவர் எண்ணிக்கை 3850 ஆகவும் தொடக்க பிரிவு, இடைநிலை பிரிவு மற்றும் மேல்நிலை பிரிவு மாணவர்கள் விகிதம் 5:4:2 ஆகவும் இருந்தால் கல்வி உதவித்தொகை பெற்ற இடைநிலை பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா. ஸோ அப்போ செகண்டரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோ கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துட்டு கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 3850. அதில் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? மொத்தம் 4 பார்ட் இருக்காங்க. அவுட் ஆஃப் டோட்டல் 5 + 4 9, 9 + 2 11. இதில் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்க. செகண்டரியில் இருக்கிறவங்க 45% தான் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 45/100. ஸோ டோட்டல் கவுண்ட்டு, அந்த டோட்டல் கவுண்ட்லேருந்து செகண்டரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டோம். செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற 0 கேன்சல் ஆகும். 11 3s are 33, 11 5s are 55. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 35 × 45 × 4. ஸோ 35 × 2ன்னு பார்க்கும்போது 70 × 2 140. ஸோ 140 × 45. ஓகேங்களா, 140 × 45. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு 140 45 × 10ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ 45 × 10 வந்து 450. அதுக்கப்புறம் 45 × 2 90, 90னா 180. ஓகேங்களா. ஸோ 4 போயிட்டாச்சா. ஸோ இன்னொரு 0 கடைசியில் ஆட் ஆகும். 8 + 5 13, 4 5 6. ஸோ 630. ஸோ 630 தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அவைல்டு ஃபார் த செகண்டரி ஸ்காலர்ஷிப்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அவைல்டு ஃபார் த செகண்டரி ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா. ஸோ டிஐ பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டினும் நமக்கு சிலது வந்திருக்கு. 2 கொஸ்டின் இந்த செக்ஷனில் வந்திருக்கு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.